கூட்டணியில் இருந்து கொண்டு என்டிஏ அரசாங்கம் தான் இங்கே அப்படின்றதும், கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய தலைவர் பெயரை சொல்ல மறுக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றியும் விமர்சிக்கவோ அது தவறு என்று சொல்லவோ முடியாம மீண்டும் திமுக மட்டும்தான் நமக்கான எதிர்ப்பு புள்ளி அப்படிங்கிற ஆர்குமெண்ட் மட்டும்தானே உங்களால வைக்க முடியுது சார். இன்னும் அடுத்த கட்டம் கூட கேட்கிறேன், அவங்க என்னென்ன போல் ப்ராமிசஸ் பண்ணாங்கன்னு எதிர்கேள்வியை மட்டும்தானே வைக்கிறீங்களே தவிர நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றதுக்கு எதிர்க்கட்சிகள் என்னென்ன இருக்கு சார்? நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற போதோ கலைஞர் இருக்கிற போதோ இத்தனை கட்சிகள், இவ்வளவு சதிவலைகள், இவ்வளவு அதிகார முடக்கம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கு நீதிமன்றத்தை நாடுனாங்க, அன்றைக்கு நடந்தது எல்லாமே. இன்னைக்கு சூழ்ச்சிகளும் சகுனிகளும் அதிகமாக இருக்கிற அரசியல்ல இன்னைக்கு ஒருத்தரை மட்டும் குற்றம் சொல்லி பலவீனம் பலவீனம் சொன்னா அப்ப நீங்க பலசாலி தானே? ஏன் அதிக கடன் வாங்குனீங்க? நீங்க பலசாலி தானே? ஏன் வந்து கடைசி 3 மாசம் இருக்கிற போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க? மடிக்கணினி அறிவிக்கணுமா வேண்டாம் சார்? நீங்க அறிவிக்கணுமா? நீங்க அறிவிக்க செஞ்சிருக்கீங்க. சரி, அதை நடைமுறைப்படுத்துவது அவர்களால் சாத்தியப்படாது சார். அவங்க தானே சார் பிராமிஸ் கொடுக்குறாங்க, செய்ய வேண்டி இருக்குது. பிராமிஸ் தான் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். சரி, இவ்வளவு நாள் ஏன் செய்ய முடியல? 1 ஏப்ரல் 2025க்கு முன்னாடி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில குழு போட்டீங்களே, ஏன் அப்போ அறிவிக்கல? சரி, அது இருக்கட்டும் சார். இப்போ நான் இங்க வந்துறேன். இப்போ எங்க கேள்வி வருது, பலவீனம் எங்க இருந்து வருது? பலவீனம் நான் ஒத்துக்கல. நான் சொல்ற ஆர்குமெண்ட் எங்க வைக்கிறாங்கன்னா, கூடவே இருக்கிற செங்கோட்டையன் சொல்கிறார், கூடவே இருந்த ஓபிஎஸ் சொல்கிறார், அங்க இருந்தா அந்த கேள்வி. அதனால அவங்ககிட்ட எல்லாம் திரு செங்கோட்டையன் கட்சி போயிருச்சா? 2 பொதுக்குழு செங்கோட்டையன் கூட்டினாரா? திரு ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாரா? என்ன சார் இது? கட்சியை கைப்பற்ற முடியாது, மாவட்ட செயலாளர்கள் வரமாட்டாங்க, பொதுக்குழு நாங்க அடிப்படையா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவர முதலமைச்சரா வர முடியாது. திரு செங்கோட்டையன் அவருடைய இதா சொல்றாரு, நான் வந்து இங்க அதை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப நீங்க திமுக எதிர்கட்சி, நீங்க வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, கூடவே இருந்தவர்கள் இதெல்லாம் நினைக்கும் போது யாருக்கு பலவீனங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லவா? திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்க மனம் புழுங்கி போய் நிற்கிறார். அவர் சொல்லுவதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காரு? தாவே காவல இப்ப அங்கதானே போயிருக்கிறாரு. அவர் இப்ப ஆள் பிடிக்கிற வேலையில் செய்கிறார். மனம் புழுங்கின ஒருத்தர் எப்படி சார் ஆள் பிடிக்கிற வேலை? அந்த வேற வழி இல்ல. குறைஞ்சபட்சம் 35 மார்க் எடுத்தா பாஸ் பண்ண முடியும். ஆகவே அவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் போய் நேர திரு விஜய் அவர்கள்ட்ட எதுவும் பேச முடியாது. ஆனா இடைப்பட்டவர்கள் சொல்றாங்களா, நான் தான் காசு செலவழிக்கிறேன், இதுபடி இப்படி பண்ணுங்க அப்படி என்று அவர் வேதனையோடு தான் இருக்கிறார். ஈரோடுக்கு போனாங்க, ஏன் திரு செங்கோட்டையன் வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க, ஏன் போல?